சில சமயங்கள்ல நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும், நம்மளுக்குன்னு ஒரு அப்ரிசியேஷன்றது கிடைக்கவே கிடைக்காது. அதுல நம்மள்ல பல பேர் ஃபீல் பண்ணியிருப்போம். அத பத்தின கத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு நாய் வந்து ஒரு கடை முன்னாடி வந்து நின்னு ரொம்ப லொலொன்னு கத்திக்கிட்டே இருக்கு. அந்த கடைக்காரர் ரொம்ப நேரம் ஷூ ஷூன்னு சொல்லிட்டு தொரத்தி விடுறாரு. அது போகவே இல்ல. என்னதான் இது போகவே மாட்டேதுன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து எழுந்து வெளிய வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த நாயோட கழுத்துல வந்து ஒரு கூட தொங்கிட்டு இருக்கு. அதுல ஒரு ஸ்லிப்பும், பிளஸ் பணமும் இருக்கு. அந்த ஸ்லிப்ப எடுத்து படிக்கும்போது, கொஞ்சம் மளிகை சாமான் லிஸ்ட் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இருக்கு. அப்ப பரவால்ல யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. இந்த டாகியும் அழகா வந்து வாங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, அவருக்கு ஒரு ஷாக்கா இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் உள்ள போட்டுட்டு, பேலன்ஸ் சில்லற எல்லாம் அந்த கூடைக்குள்ளயே போட்டு மறுபடியும் நாய்க்கிட்ட குடுத்தோனே, அது கவ்விட்டு போது. கவ்விட்டு போனோனே அழகா வந்து ரோட ரெட் சிக்னல்லாம் கிராஸ் பண்ணி அழகா போது. இவருக்கு ஒரே கியூரியாசிட்டி. அது எங்க தான் போது நம்ம பார்ப்போமேன்னு சொல்லிட்டு, அந்த டாகி பின்னாடியே போறாரு. போனா அந்த டாகி வந்து ஒரு வீடு, ஒரு கேட்ட இருக்கு. அந்த கேட்ட போயிட்டு ஒரு தட்டிட்டு இருக்கு. உள்ளருந்து ஒருத்தர் ரொம்ப கோவமா வெளிய வராரு. வந்துட்டு, "ஏன் இப்படி பண்ற? உனக்கு போகும்போது பணம் எடுத்து போக தெரியாதா?" அப்படி இப்படி சொல்லிட்டு கத்துனோனே, அவரு கடைக்காரருக்கு ஷாக் ஆயிட்டாரு. "என்ன இந்த நாய் எவ்வளோ பொறுப்பா இருக்கு. இத போட்டு திட்டுறாரு." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து அந்த ஓனர் கிட்ட கேட்குறாரு. "சார் அது என்ன அழகா கடைக்கு வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு இப்போ அழகா வீடு வரைக்கும் வந்திருக்கு. ரோடு சிக்னல் எல்லாம் அழகா ஃபாலோ பண்ணி வந்துச்சு சார். அப்பேற்பட்ட நாய போய் ஏன் திட்டுறீங்க?" அப்படின்னு. சார் எல்லாமே பண்ணுச்சு. கடைக்கு போச்சு, திங்ஸ் வாங்குச்சு. அந்த நாய் ஆனா வீட்டு சாவிய கொண்டு போலயே! பொறுப்பே இல்லாத நாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும் இந்த கடைக்காரர் மனசுல நெனச்சுக்கிட்டாரு. எது பொறுப்பில்லாத நாயி? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி தான் நம்மளோட வாழ்க்கையிலயும் நம்ம ஒரு சிலருக்கு எவ்வளவோ செய்வோம். ஆனா அத வந்து அவங்கள பொறுப்புலே எடுத்துக்காம நம்ம ஒரு சின்ன விஷயம் அதுல தான் வந்து குற்றம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்பேற்பட்டவங்களும் இருக்க தான் செய்வாங்க. ஸோ நம்ம யாருக்கு செய்றோம், எப்படி செய்றோன்றத உணர்ந்து செய்யுங்க. நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நெறைய பேசலாம்.